ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹி சமையல். இன்றைக்கி பிளெயின் பிரியாணி, ஜவ்வரிசி பாயசம், முட்டை, ரைத்தா பார்க்கலாம் வாங்க. இது சிம்பிளான லன்ச் மெனு. நம்ம காய்கறி கட் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்ததுன்னா சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு டக்குன்னு ஒரு பிரியாணி செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸு. அதுக்கு நான் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, பட்டை லவங்கம் ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயம் ஒரு 4 வெங்காயத்து அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி ஆட் பண்ண பிறகு தக்காளி, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் வந்து பச்சை மிளகா, இது எல்லாமே நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே வெங்காயம் வதங்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம எதுவுமே ஆட் பண்ணால் தான் அந்த டிஷ்ஷுக்கே ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த டிஷ்ஷுக்கும் வெங்காயம் ரொம்ப வதக்கிறது ரொம்ப மஸ்டான ஒன்று. பிரியாணினாலே வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வந்து ரோஸ் மில்க் செய்யலான்னு சொல்லி பால் காசி எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சோண்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு, ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு, நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோன்னா அதுவுமே ரெடி ஆகிடும். இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வீட்டிலேயே எப்போவுமே நம்ம ஸ்டாக் வச்சுருப்போம். வெங்காயம் தக்காளி மட்டும்தான், தயிர் மட்டும்தான் தேவை. மற்ற எதுவுமே வந்து ரொம்ப அவசியமான பொருள்லாம் கிடையாது. கறி இருந்துச்சுன்னா நம்ம கறி போடலாம். அப்படி இல்லையா, நம்ம வந்து பிளெயின் பிரியாணி செஞ்சாலுமே அந்த கறியோட டேஸ்ட்டு கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நான். இது வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கின பிறகு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு, அதுவுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதங்க விடணும். அதுக்கப்புறமா தக்காளி, கொத்தமல்லி, புதினா எல்லாமே, பச்சை மிளகாய் எல்லாமே வந்து ஆட் பண்ணி விட்டுட்டு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, நம்ம வந்து இதை வந்து நல்லா வதங்க விடணும். வதங்கின பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அந்த டைமில் வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல கூட மிளகாத்தூள் வந்து தக்காளி போடும் போதே மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நான் தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு மிளகாத்தூள் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். அப்புறம் நல்லா தயிர் போட்டு நல்லா வதங்கி அதுவுமே எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம வந்து கிளாஸ் அளவுக்கு தண்ணி, இப்போ வந்து அரிசி வந்து ஒரு 2 மடங்கு எடுக்கணும்னா தண்ணி வந்து 4 மடங்கு, அதை விட 4 மடங்கு எடுக்கணும். தண்ணி எடுத்து நான் வந்து நல்லா அந்த இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, தயிர் எல்லாமே வதங்கின பிறகு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த தண்ணி கொதி வரணும். அது வரைக்கும் ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். ஜவ்வரிசி பாயாசம் செய்கிறதுக்கு ஜவ்வரிசியை நல்லாவே ஒரு அலசிட்டு தண்ணி எடுத்து நான் வந்து ஊற போட்டு வச்சுக்கிட்டேன் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு. அதுக்கப்புறமா அடுப்பில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜவ்வரிசி நல்லா வெந்து வரணும். பாதி ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துட்டுருக்க டைமில் வந்து நம்ம சேமியா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேமியா ஆட் பண்ணணும். இந்த ஜவ்வரிசி வந்து பாதி கண்ணாடி இதுக்கு வந்துடும். அந்த டைமில் சேமியா ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு அந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்காக தண்ணி ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த தண்ணியுமே நம்மளுக்கு இருக்குது. அதனால் ஒரு 3.5 கிளாஸ் நான் எடுத்திருக்கேன் தண்ணி 2 கிளாஸ் அரிசிக்கு. ஆல்ரெடி 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் வத்தி இருக்கும். அந்த தண்ணி ஒரு அரை கிளாஸ் தண்ணி இருக்கும். அதனால் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். தண்ணி அளவு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தம் போடுறதுக்காக. இப்போ வந்து நான் வந்து கொஞ்சோண்டு சேமியா ஆட் பண்ணிட்டேன் ஜவ்வரிசி பாயாசத்தில். அப்புறம் வந்து நல்லா வந்து பிரியாணிக்காக தண்ணி கொதிச்சிருச்சு.
அரிசியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஜவ்வரிசி பாயாசம் செய்கிறதுக்காக வந்து பால் கொஞ்சம் காய்ச்சிட்டு அந்த பாலுமே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பால், ஜவ்வரிசி, சேமியா இது 3மே நல்லா வந்து வெந்து வரணும். ஜவ்வரிசி பாதி ஸ்டேஜில் இருக்கும்போது சேமியா ஆட் பண்ணணும். நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம வந்து மற்ற நெய், கொஞ்சம் முந்திரி, திராட்சைலாம் போட்டு தாளித்து ஊற்றினா பாயாசம் ரெடி. இப்போ வந்து அரிசி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போடணும். அப்புறம் முட்டை அவிக்கிறதுக்காக அதுவுமே அடுப்பில் வச்சாச்சு. அப்புறமா தம் போடுறதுக்காக அரிசி நல்லா வந்து ஒன்று பாதியமாக வெந்து வந்த பிறகு நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சிட்டோன்னா ஒரு 25 மினிட்ஸ் அது டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. பண்ணாமல் இருந்தோன்னா சூப்பரான ஒரு பிளெயின் பிரியாணி ரெடி ஆகிடும். தயிர் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து ஜவ்வரிசி பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் முட்டையும் வந்து உரித்து கொண்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ்ஷு வந்து வெரி வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். நீங்கள் வந்து எப்போவுமே ஏதாச்சும் ஒரு நாள் நம்மளுக்கு வந்து காய்கறிலாம் வந்து அறுக்கிறதுக்கோ டைம் இருக்காது. அதே டைமில் ஒரு டைம் நம்மளுக்கு உடம்பு முடியாது. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான பிளெயின் பிரியாணி நம்ம சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சிம்பிள் டிப் தான். அப்புறம் முட்டை ரைத்தா வச்சாச்சு. ஒரு சிம்பிளான லன்ச் மெனு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.